எங்க நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போல, எங்க நாடு ஆகுது வல்லரசு. அன்னைக்கு கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு. விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. சதம் அடிச்சார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு. படிச்ச டிகிரி எல்லாம் டீ மாஸ்டர், எங்க நாடு வல்லரசு. வீராங்கன சானியா மிர்சா, வீராங்கன சானியா மிர்சா. விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏன் மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம், எங்க நாடு ஆகுது வல்லரசு. அமெரிக்கா போல, எங்க நாடு ஆகுது வல்லரசு. அன்னைக்கு கலைஞர் அரிசி 2 ரூபா, அதுக்கப்புறம் அம்மா வந்தவன 1 ரூபா. என்ன 2 ரூபாய்க்கு கூட வக்கற்று போயிட்டான் தமிழன். அப்புறம் 1 ரூபா கொடுத்தா தான் 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட முடியும்னு நிலைக்கு வந்துட்டான். டெவலப்ல வருது, இதெல்லாம் வளர்ச்சியில வருது. அதுக்கப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் அந்த 1 ரூபாயும் இல்ல, இலவசம். ஏன் 1 ரூபா, ஒத்த ரூபா காசுக்கு வக்கற்ற நிலையில் என் இன மக்களை வச்சதுதான் 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியாளர்களின் வளர்ச்சி சாதனை. பகத்சிங் சொல்றான்ல, வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். அப்ப அந்த சமூகத்தை தகர்க்கணும், முற்றுமுழுதா வேற சமூகம் படைக்கணும். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் சொல்கிறோம், என் அன்பு மக்களே, நாங்கள் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. ஜன்னல் பழுதாகிவிட்டது, கதவு பழுதாகிவிட்டது என்று அந்த பழுதை நீக்க வந்த பிள்ளைகள் அல்ல. அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்ட அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். எங்களுக்கு வேண்டியது ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம். அதனால்தான் மாற்றம் என்பது சொல்ல, மாறுவோம் மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இங்கே வெளிப்படையாகவே அநீதிகள் என்னென்னவென்று நீங்கள் பாருங்களேன் அன்பு சொந்தங்களே. வெளிப்படையாகவே அநீதி. மருத்துவம், 1 ரூபாயிலிருந்து 1 கோடி மருத்துவமானாலும் சரி, ஆகச் சிறந்த மருத்துவத்தை உலகத்தரத்திற்கு இன்னைக்கு முடியல. அமெரிக்கா போற, சிங்கப்பூர் போற, லண்டன் போற, அந்த நாட்டில் இருக்கிறவன் தமிழ்நாட்டில் போய் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்ற இயக்கத்தை ஏற்படுத்துகிற அளவிற்கு தரத்தை உங்கள் மகன் உயர்த்துவேன். தூய குடிநீரை எல்லாருக்கும் என் குடிகளுக்கு கொடுப்பேன். என்ன உனக்கு செலவு? எதுக்கு ஊழல் பெற, எதுக்கு லஞ்சம் பெற? தலைவன் எவ்வளி, மக்கள் அவ்வளி. மன்னன் எவ்வளி, மக்கள் அவ்வளி. நான் ஊழல் லஞ்சம் பெறணும்னு விரும்பினா தானே நீ கொள்ளையடிச்ச ஆசிரியர்களுக்கு பங்கு விடுன்னு தானே ஒழிச்சிடலாம். சாராய கடையை மூடிடலாம், ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிடலாம், எல்லாவற்றையும் சரி செஞ்சிடலாம். நீரை உறிஞ்சி வித்திட்டானா சேமிச்சு வச்சிடலாம், மரங்களை வெட்டிட்டானா நட்டு வச்சிடலாம். ஆனால் மலையை மணலை எவ்வாறு உருவாக்க முடியும் என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த மக்களே? எந்த சட்டத்தால், எந்த திட்டத்தால்? உங்கள் அழுகையால், உங்கள் தொழுகையால், உங்கள் ஜபத்தால், உங்கள் வழிபாட்டால் அரையங்கள மலையை உங்களால் வளர்த்து கட்ட முடியுமா? என்னை பெற்றவர்களே, அறிவுள்ளவன் செய்கிற செயலா? தெரிகிறது, உங்கள் கண்முன்னே உங்கள் வளங்கள் களவு போகிறது. 34 ஆறும் செத்து போனது. ஆற்று மணலை அள்ளி வித்து திண்டு விட்டார்கள். மண் இல்லாமல் எப்படி, மணல் இல்லாமல் எப்படி வீடு கட்டுவாய்? இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் மண் அள்ளப்பட்டதா என்பதற்கு யாரிடத்திலே பதில் உண்டு? எல்லா மாநிலங்களும் ஆற்று மணல் தடை இருக்கும் போது என் மாநிலத்தில் மட்டும் தடையின்றி அள்ளி வித்தது ஏன்? ஏன்? ஆறு என்பது நீர் ஓடுகிற பாதாய என் பூமி தாயின் ரத்த நரம்புகள். மலை என்பது மலை அல்ல, என் தாய்க்கு மார்போல என் பூமி தாய்க்கு மார்பு.
என் பூமி, என் தாயின் மார்பிலே எனக்கு மட்டும் பால், என் பூமி தாயின் மாறிலே உலக உயிர்களுக்கான பால் அருவி. இதை அறிவு சமூகம் எப்படா அனுமதிக்குது? வெட்டி ஏத்திட்டார். தெரியுது, கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு கொண்டு போவதை பார்த்து கொண்டிருக்க சபிக்கப்பட்டு விட்டீர்கள் என்கிறான் அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பெர்கின். சிறியதே அழகு, சுமால் இஸ் பியூட்டிஃபுல் புத்தகத்தில் எழுதிய சுமாசர், கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போகிறது. வளங்களை சுரண்டி கொழுப்பதை எவன் உனக்கு வளர்ச்சி என்று கட்டமைத்தது? உங்களால் உருவாக்கப்பட முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உங்களுக்கு கொடுத்தது எவன்? நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல, பல 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 ஆயிரம் ஆண்டுகள் தாண்டிய உங்கள் தலைமுறைக்கு துரோகம் செய்கிறீர்கள் என்கிறார். என் பாட்டை எனக்கு மாளிகை வைக்கல, வங்கி நிறைய பணம் வைக்கல, வாசலிலே மகிழ்வுந்து கார் வைக்கல, எதுவும் வைக்கல. ஆனால் ஆறை ஆறாக வைத்தான், மலையை மலையாக வைத்தான், ஏரியை ஏரியாக வைத்தான், குளத்தை குளமாக வைத்தான், காட்டை காடாக வைத்தான். இதெல்லாம் இருந்தால் நாடு, இல்லையால் அது சுடுகாடு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடு முடையதாரன் என்று எனது மூதாதை வள்ளுவ பெருமகனார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாடி வைத்திருக்கிறான் என்றால் அறிவு சமூகம் இதெல்லாம் கற்றதா என்ன? கொடுமை பாருங்கள்.